ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோ த்ரீ வந்திருக்கு. அதாவது குறிப்பாக விஜய் பார்வதியோட ரசிகர்களுக்குலாம் வந்து குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செம்மையாக இருக்குது. என்னென்னா, நேற்று வந்துட்டு ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. கமருதீனுக்கும் ரம்யா ஜோக்கும் சண்டை நடந்திருக்கும். அங்கே வந்து ரம்யா ஜோ தான் ஃபஸ்ட்டு வந்து போடான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இவர் கோவப்பட்டிருப்பார். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். அதை ஊதி பெருசாக்கிறதுக்கு திவ்யா வெளியே போய்ட்டு அதை பெருசு பண்ணி ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கின மாதிரி அங்கே வந்துட்டு பிரச்சனைக்கிட்ட தூண்டி விடுறது. இன்னும் ஒரு பொண்ணு ஒருத்தன் கலாய்க்கிறா, நீங்கள் கம்முன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படி இப்படி சொல்லி தூண்டி விட்டுருப்பாங்க, ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரும் பொங்கி அவரும் தேவையில்லாமல் வார்த்தையை பிடுங்கி, புரியுதுங்களா, திவ்யா ஒரு வெட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. இப்போது தேவையில்லாமல் ஒரு இடத்துல உள்ளே வரும்போது எவ்வளவு கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் உழைச்சிருக்கு. ஏன்னா விஜய் பார்வதியை சம்மந்தம் மேலே இழுத்து விட்றாங்க. ஏய், இதே ஒன்றே வந்து ஒரு பையன் வந்து கலாச்சாரம் இப்படி இருந்திருப்பியா, என்ன அப்படியே கூட்டு போகிறான் இப்படி வேறு. இப்போ அதே மாதிரி ஒரு சான்ஸ் விஜய் பார்வதிக்கிறது உள்ளே பூந்து வச்சு செய்கிறாங்க. விஜய் பார்வதி மட்டும் இல்லை, கானாவனத்து விக்ரம், எனக்கு விக்ரம் ஆமாம் அவங்க டீம்லேயே பிடிக்கல அந்த பொண்ணு பண்ணுற வேலைகள். ஏன்னா நேற்று இன்னொரு விஷயத்தை வேறு பண்ணியிருப்பாங்க. சபரிமலை வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய ஒரு விக்டிம் கார்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் சொல்லிட்டார், அந்த பாத்ரூமில் அந்த கதவு காலில் அடிபட்டுருமா கொஞ்சம் பார்த்துக்கணும் போது எனக்கு பட்டா பரவாயில்லன்னாங்க. இதில் வேறு பக்கத்தில் இருக்கிற ரம்யா வேறு சொல்லியிருப்பாங்க, உனக்கு அடிப்பட்டால் என்னை கேட்டுறது அப்படின்னு. நான் கேட்க மாட்டேன் அப்படின் போது அங்கே வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, அடிப்பட்டால் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து தெளிவு பண்ணும்போது இல்லை நான் மறந்து சொல்லிட்டேன்ட்டாங்க. ஸோ நிறைய பொய்களையும் பேசுகிறாங்க, நிறைய பேர் டார்கெட்டும் பண்ணுறாங்க. அதனால் அந்த டீம்லேயே வந்துட்டு நிறைய பேர் திவ்யாவுக்கு பிடிக்கல. இதுதான் உண்மை, சரிங்களா? இப்போ வந்து திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சண்டை வருது. ஆனால் முதல்ல வந்து மரியாதை எல்லாமே வந்துட்டு பேசும்போது கற்றுக்குங்க அப்படின்போது அவர் வந்து அவரை சீண்டிட்டிங்கன்னா வினோத் வந்து கலாச்சிடுவார். இங்கே பாரு, இப்போ கரும்புன்னு சொன்னியா, அப்பயே உன்னோட விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு, ஆமாம் அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது இவர் டீசென்ட்னா அப்புறமா இந்த மாதிரி பேசுறிய முதல் உனக்கு டீசென்ஸே கிடையாதுன்றார். அதுக்கப்புறம் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பேர் மென்ஷன் பண்ணி, ஓ வினோத் அவர்களே உங்களுக்கு டீசென்சி டெக்கோரம் அது இது எது அது வந்து விஜய் டிவி ப்ரோக்ராமில் அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் உள்ள பூந்துறாரு. எனக்கு அதுதான் ஷாக், என்னடா அது விக்ரம் உள்ள வராருன்னு. ஏன்னா விக்ரமுக்கும் கானாவனத்துக்கும் ஒரு சிங்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படி தான் தெரியுதுன்ட்டார். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கும், அதுதான் உங்களோட கேரக்டர்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் நெகட்டிவ்னு சொல்லவே இல்லை, எனக்கு அந்த மாதிரி தோணுதோன்னு காண்டாயிட்டாங்க. அப்போ தான் விஜய் போகிறது இறக்குறாங்க. இப்போது இந்த விஷயத்தை இங்கே அவர் சொன்னதெல்லாம் உனக்கு என்ன, நான் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை திவ்யா, நீ பேசலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. இவங்க போயிடுறாங்க, போயிட்டு கதறி அழுகுறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா திவ்யா நிறைய இடங்களை வந்து ட்ரிகர் பண்ணுற வேலைகளும், தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறது, தேவையில்லாமல் அடுத்தவங்களை அட்டாக் பண்ணுறது, கமருதீன் விஜய் பார்வதி இவங்க விஷயத்தில் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கேவலமாக நிறைய வார்த்தைகள் விடுறாங்க. ஏன் நல்லா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு எதாவது பண்ணாங்களா? வரும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, அதோடு அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஒதுங்காமல் அவங்கள பிடிச்சி இழுக்கிறையே வேலையவே பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் யாருக்காக இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா? ஆனால் இப்போ வந்துட்டு இது, அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் பார்வதிக்கு உங்களுக்கு சண்டை நடந்திருக்கு. ஆனால் இப்படி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அடிக்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி அதாவது இந்த குறிப்பாக சொல்லணும்னா, போன வாரம் அந்த வார்டனாக இருக்கும்போது எல்லாரும் விஜய் பார்வதியை கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா யார், திவ்யா, ஒரு துணியை தந்து, வார்டன் இங்கே பாருங்கள் இந்த துணியை யாரோ போட்டிருக்காங்க, எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு, என்னை ஏற்கனவே வச்சு செஞ்சிட்ருக்காங்க, இதில் உனக்கு துணி வேறு கேட்குதா அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ தரமான ஒரு சம்பவமாக இருக்குது. இதையாவது வந்துட்டு லைவில் காமிங்கப்பா. ஏன்னா எஃப்ஜே வந்து சண்டை போட்ட விஷயங்கள் நான் லைவில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தால் லைவில் வரவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு வேளை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்துட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு பிக் பாஸ் சொன்ன உடனே ஒரு சண்டை நடக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் ட்ரையாங்கிள் அது இதுன்னு பேசியிருப்பார். அது இப்போ வருதா இல்லை இதுக்கு அப்புறமா வேறு ஏதாவது டாஸ்கில் வருதான்னு தெரியல. ஆனால் அதை வந்து நான் இது வரைக்கும் லைவில் பார்க்க, நீங்கள் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.